வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த பின்னாடி பார்க்குறீங்களா, இந்த பில்டிங் வகை வந்து கெனடிக் பில்டிங் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. ஏற்கனவே நிறைய லிஸ்ட்லாம் கொடுத்தல, அதில் வந்து இந்த லிஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது என்னன்னா, நம்ம பில்டிங் கட்டும் போது அந்த பில்டிங்கில் சில பார்ட்ஸ் வந்து நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும். அதை வந்து அதோட எலிவேஷனை சேஞ்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியும். நம்ம ஆட்டோமேட்டட் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேடோஸு, அதோடைய பொசிஷன்லாம் மாற்ற முடியும். அதை பற்றின விரிவான வீடியோஸ் எல்லாம் நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஏற்கனவே நான் லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அந்த லிஸ்ட்டில் இந்த கிரிண்டிக் பில்டிங்கோட லிஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேனல் ஹவுஸு, ப்ரீ ஹவுஸ் ஹவுசஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபியூச்சரில். இப்போ வந்து ஒரு வீட்டு பிளான், இது வந்து 27/58 அப்படிங்கிற வீட்டு பிளான். இது நார்த் ஃபேசிங் வீட்டு பிளான். இது வந்து ஒரு சிங்கப்பூர் கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரி, எல்லாருக்கும் பப்ளிக்காக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏற்கனவே அவங்களுக்கு 2-3 ஆப்ஷன் பண்ணேன். இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷன். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி எல்லாருக்கும் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு இதை நான் இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. மேலே தெற்கு, கீழே வடக்கு. இது வடக்கு பார்த்தா வாசிப்பட்டுள்ள வீடு, பெடஸ்ட்ரியன் என்ட்ரி, கார் பார்க்கிங் என்ட்ரி, அது மாதிரி பின்னாடி வீட்டுக்கு, ரெண்டல் வீட்டுக்குன்னு தனி என்ட்ரி, அந்த மாதிரி 3 என்ட்ரி இருக்குது. இதில் வந்து கார் பார்க்கிங் என்ட்ரானோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் வரண்டா அல்லது ஒரு போயர் மாதிரி கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுக்கல. சென்டரில் ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துட்டு அதில் நேராக உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஸ்கொயராக அல்லது ரெக்டாங்கிளாக இருக்கும்ல அந்த இது, அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன ஆஃப் கேவாக கொடுத்துருக்கோம். அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எந்த திசையிலையும் ஏறி போகலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெப்ஸு. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உள்ளே என்ட்ரு ஆனோன்னா பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து லிவிங் ரூமு, லெஃப்ட் சைடு டைனிங் வரும். சென்டரில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மற்ற வீடுகளோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாவது கார்னரையோ அல்லது பா ஷேப்பில் அந்த மாதிரிலாம் கொடுப்போம் ஸ்டேர் கேஸ். இதை எல்லாமே சென்டரில் கொடுத்துருக்கேன் ஸ்டேர் கேஸு. இது வீடு அமைப்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி ஈசானிய மூலையில் வடகிழக்கு பகுதியில் ஃபேசிங் கிழக்கு அந்த மாதிரி பூஜரம் கொடுத்துருக்கேன். இந்த பூஜரம் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு தனிமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பூஜரமும் வாஸ்துப்படி இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து அக்னி மூலையான அந்த வீட்டில் அக்னி மூலையான சவுத் ஈஸ்டில் கிச்சன் கொடுத்துருக்கேன். கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசியஸாக 9:11 அந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் வருது. அதுக்கப்புறம் எக்ஸாக்டான ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா மத்தியில் டைனிங் ஏரியா வருது. அது 11:15க்கு 10:45 அந்த மாதிரி டைனிங் ஏரியா, நல்லா பெரிய டைனிங் ஏரியா. அதே மாதிரி லிவிங் பார்த்தீங்கன்னா 10:15க்கு 14:15 அந்த மாதிரி லிவிங் ஏரியா வருது. சவுத்து வெஸ்ட்டில் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அது 10:15க்கு 11:30. அடுத்து வந்து அதுக்கு வந்து அட்டாச்சாக ஸ்டேர் கேஸ்க்கு பேக் சைடு டாய்லெட் கொடுத்துருக்கேன். அந்த டாய்லெட்டு அந்த சைடு வந்து ரெண்டல் வீடு வரும், அதனால் அதுக்கு வெண்டிலேஷன் கிடைக்காது. அந்த மாதிரி பட்சத்தில் நான் ஒரு சின்ன ஓடிஎஸ் மாதிரி கொடுத்து அது மூலமாக பைப் லைனும் வெண்டிலேஷனுக்கும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து இது கிளைண்ட்ஸோட பேஸ் பண்ணி பண்ண டிசைனு. இதில் வந்து மாற்றங்கள் இருந்தால் நம்ம சொந்த விருப்புக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த வீடு எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரெண்டல் வீடு வேணும், அதே மாதிரி ஓன் வீடு வேணுங்கும் போது அவங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து டூப்ளெக்ஸ் ஹோம் மாடலில் பண்ணிட்டோம். பேக் சைடு வந்து ரெண்டல் வீடு மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால பின்னாடி உள்ள ரெண்டல் வீடையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த வீட்டுக்கு வந்து பேக் சைடில் தனியாக ஒரு 4 அடிக்கு பேசேஜ் கொடுத்து அதில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்து அந்த பேக் சைடு லிவிங் ரூம் கொடுத்துருக்கோம். ஒரு டைனிங்கு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு டாய்லெட், அட்டாச் டாய்லெட் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு. இதில் அப்படியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்தோம்னா பின்னாடி இருக்கிற ரெண்டல் வீட்டில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. சிங்கிள் பெட்ரூம் வீடு, ஒரு டாய்லெட்டு, கிச்சனு, டைனிங்கு, லிவிங் ரூமு, அது அப்படியே சேமாக வருது. ஆனால் ஃப்ரண்டில் இருக்கிற டூப்ளெக்ஸ் ஹோமில் நிறைய மாற்றம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்தீங்கன்னாக்கா கீழே இருக்க டைனிங் ரூம் மேலே வந்து ஃபேமிலி லிவிங் வருது. அது மாதிரி பூஜ் ரூம் மேலே வந்து ஸ்டடி ரூம் வருது. அந்த மாதிரி அடுத்து அந்த கிச்சனில் இருக்குல்ல, கிச்சன் ஏரியாவை க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டேர் கேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் வந்து பெட்ரூம் 3 கொடுத்துருக்கேன். அது 9க்கு 14 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து வெஸ்ட்டில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் மேலே வந்து பெட்ரூம் 2 வருது. அது பார்த்தீங்கன்னா சேம் டாய்லெட் எங்கே இருக்கோ அதே மாதிரி அட்டாச் டாய்லெட் வந்துடுது. அப்புறம் கீழே அந்த லிவிங் ரூம் இருந்தது, அந்த இடத்துல ஆஃப் ஏரியாவை கட் பண்ணி அந்த இடத்துல ரூஃபை வந்து டபுள் ஃப்ளோர் ஹைட் மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேமிலி ரூம் நின்றுட்டு கீழே வந்து லிவிங் ரூமை பார்க்கலாம், அந்த மாதிரி வசதி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அந்த ரூஃப் பக்கத்தில். அது வந்து மேலே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் இருந்ததில் அந்த கார் பார்க்கிங் ஏரியாவை ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கேன், சிட் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்விங் போட்டிருக்கோம். நல்லா பெருசாக 10:45க்கு 17:30 அந்த மாதிரி ஒரு ஸ்விங் போட்டிருக்கோம். இந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸுரியாகவும் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கும்.
நார்மல் வீட்டோட இது மாதிரி இருக்காது. அதே இடத்துல பிளான் வந்து வாஸ்துப்படியும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் எலிவேஷனுக்காக பர்க்லாஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அது எலிவேஷன் டீட்டெயில்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வித்தியாச முறையில் யோசிச்சு வீட்டு பிளானை போட்டுக்கிட்டோம்னா நல்ல முறையில் வீடுகள் கட்டிக்கலாம், மாடர்னாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டூப்ளெக்ஸ் ஹோமும் பின்னாடி வந்து ரெண்டல் வீடும் பண்ணியிருக்கேன். எப்போதும் வழக்கமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கீழே வந்து ஃபுல்லாக நம்ம வீடு, மேலே ரெண்டல் வீடு, அல்லது மேலே நம்ம வீடு கீழே ரெண்டல் வீடு அப்படி தான் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரண்ட்ல டூப்ளெக்ஸ் ஹோமும் பேக்கில் வந்து ரெண்டல் வீடு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால உள்ளுக்குள்ளே படிக்கட்டு வச்சு நம்ம மேலே கீழே போய் வரலாம். அந்த மாதிரி இருக்கும். வீடும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.